மீன் குழம்பு போட்டுருக்கு பாருங்க, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், அப்புறம் பூண்டு, கறிவேப்பிலை போட்டு பல்ஸ் பண்ணிக்கலாம். அரைக்க வேணாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிச்சுங்க. வெந்தயம் போட்டுக்கலாங்க, கடுகு போட்டுக்கலாம், கருப்பில் ஒரு பச்சை மிளகாய் கூடவே பல்ஸ் பண்ண வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எண்ணெயிலேயே புளி காய்ச்சல இதில் ஊற்றிக்கலாங்க. நான் புளி எலுமிச்சம்பழம் சைஸில், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்துட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு எல்லாம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுருக்கேங்க. இப்போ குழம்பு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம மீன் கழுவிட்டு அதில் கொச்ச உடனே போட வேண்டியது. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும், சின்ன தான் நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ மீன் நல்லா கொச்சிச்சு. இப்போ இந்த மடை மீன் தலையெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஊடாயம் இருக்குது, ஊடான போட்டு சூப்பராக மீன் குழம்பு மீனெல்லாம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் கொச்சா போதும். குழம்புல மீன் துள்ளி விளையாடுதுங்க, அவ்வளோதாங்க. மடை மீன், ஊடா மீன், பாறை மீன் எல்லாம் போட்டு கலந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் வறுக்க போகிறோம்.